என்ன சூடு என்ன சூடு எப்பா வீட்டுக்குள்ள இருக்க முடிய மாட்டேங்குதே. வீட்டுக்குள்ள இருந்தா அனல் காத்து வருதுன்னு வெளில வந்திருந்தா ஒரு மரமும் அசைய மாட்டேங்குதே. தெருவுல ஒரு அணக்கத்தையும் இல்ல. யாராவது வந்தா கூட கதை பேசலாம் பிடிச்சு வச்சு. இப்பதான் சொல்லி வாயை மூடல, அதுக்குள்ள பூவாத்தா வந்துட்டா. ஏ பூவாத்தா, என்ன சிவகாமி வெளியில இருந்துட்டு இருக்க? வீட்டுல இருக்க முடிய மாட்டேங்குது, அனல் காத்தா பறக்குது. இவ்வளவு நேரம் ஆனப்புறம் நீ ஆளே காணல, எங்க போன? சிவகாமி, எனக்கு எங்க போகணும், நான் இங்கதான் இருக்கேன். சரி பூவாத்தா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ. என்ன பூவாத்தா, ஆள் அசந்தாக்குல இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சிவகாமி. எனக்கு தெரியாதா? ஒரு ஆளை பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிடுவேனே. என்ன பூவாத்தா இந்த பக்கமா வந்திருக்க? அதுவா, எனக்கு மைனி வீட்டு போக்குதான் வந்தேன். குறுக்கு பாதையில போயிடலாம் பாத்தியா சீக்கிரம். அதிகமா உன் மைனியர் வீட்டு போக மாட்டியே, இப்ப என்ன திடீர்னு ஓடியா? வேற ஒண்ணும் இல்ல சிவகாமி, என் மருமவா அவ ஆத்தகாரி வீட்டுக்கு போயிருக்கா. என் மௌனம் பின்னாடியே போயிட்டான். என்ன அம்மா வீட்டு போயிருக்கா? உன்னை தனியா போட்டுட்டு ஆத்தகாரியில வீட்டுக்கு எல்லாம் அனுப்புனா ஆத்தகாரி ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி கொடுத்து விடுவா. அதை போற இங்க வந்து பேசுவாள்வா. சரி, நீ வீட்டுல தனியா இல்ல இருப்ப, ஒன்னும் கூட்டிட்டு போவலையா? அப்படி அங்க என்ன விசேஷம்? என் மருமவளுக்கு அக்காவுக்கு பிள்ளைக்கு காது குத்தான், அதான் போயிருக்கா. சரி பூவாத்தா, உன் மருமகளை பத்தி வெளில ஏதாவது வச்சு பேசினா எல்லா செவருக்கும் காதம் கண்ணம் எல்லாம் இருக்கு, உள்ள போய் பேசுவோம். வெளில யாராவது கேட்டு இருந்தா போய் சொல்லி கொடுத்துருவாங்க உன் மரும வரும்போது. ஆமா சிவகாமி, அவ வரும்போது அப்புறம் இருந்து ஒண்ணுக்கு ரெண்டாட்டு பத்த வச்சு வச்சிருவாங்க. வா உள்ள போய் பேசுவோம். வா வா உள்ள வா. உன் மருமவ எங்க, வேலைக்கு போயிட்டானா? ஆமா பாரு, அவ வேலைக்கு போயிட்டான். சரி, ஏதோ சொல்ல வந்தியே உன் மருமகளை பத்தி. ஏதோ சொன்னியே அக்காளுக்கு பிள்ளைக்கு காது குத்துன்னு. போத்தா, உன்னை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு மாமியார ஒத்தையை போட்டுட்டு போயிட்டாளே, அதுலயும் மௌனம் பின்னாடியே போயிருக்கான். என் மனசு அவ்வளோ கஷ்டமா இருக்கு, இப்படி உன்னை ஒத்தையை விட்டுட்டு போயிட்டாளேன்னு. என்ன சிவகாமி, கல்யாண வீட்டு காது குத்து வந்தா என்ன போக வேண்டியதானே? போகாமலே இருக்க முடியுமா? கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குல்ல, அதனாலதான் என்ன கூப்பிடல, இல்லட்டா அவ என்ன கூப்பிட்டுருப்பா. ஆனாலும் நீ உன் மருமகளை விட்டு கொடுக்காம பேசிட்டே பூவாத்தா. ஆமா பூவாத்தா, 2-3 நாளைக்கு உன் வீட்டு பக்கம் வந்தனே, அங்க உன் வீட்டு பக்கம் நல்ல சவுண்ட் கேட்டே. உனக்கு உன் மருமகளுக்கு நல்ல சண்டையாமே. உன் மருமகளுக்கு சவுண்ட் எங்கூர கேட்டு வா போன்ல கூப்பிட்டியா? யார வீட்டு வந்திருப்பா? சவுண்ட் கேக்குது கச்சபச்ச கச்சபச்சன்னு. நம்ம மாமியாருக்கு சவுண்ட் ஓங்கி ஒலிக்குதே. போவோம், போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். வசந்தா அக்கா மாமியார் கூட பேசிட்டு இருக்கு. என் மாமியாருக்கு இன்னைக்கு நல்ல நேரம் போகும். யாராவது சிக்கனா பிரியாணி போடாம விடாதே இன்னைக்கு. மாமியார் நான் வீட்டுல இருந்தது மறந்து போய் பேசுதோ. என்ன பேசணும்னு பாப்போம். என்னையும் பேசுவாங்க. என்ன யாதுன்னு நடக்குதுன்னு கேட்டா நல்லது தானே. பெரிய சண்டை ஒண்ணு இல்ல சிவகாமி, சின்னதா ஒரு சண்டை தான். ஏன் நிறுத்திட்டா சொல்லு. பரவ மரம ஒண்ணு ஏதாவது சொன்னானா? சும்மா சொல்லு, நான் யாருமே சொல்ல மாட்டேன். யாரு சொல்லியது? என் மாமியாரா? யார்ட்டையும் போய் சொல்லாதான். உங்ககிட்ட சொல்லக்கு என்ன சிவகாமி, என் மருமகன் பத்தியா என்ன வாய் காட்டி அப்போ மாயாது. நீ உன் மோன்ட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன் மோ என் பேச்ச எங்க கேட்கான்? அப்ப நீ சரியில்லைன்னு அர்த்தம். மருமோளையே அடக்க முடியல, மோவனையே அடக்க முடியல. சரி, என் மருமகன் இருக்கட்டும். உன் வீட்டு மருமகன் வந்திருக்கேல, எப்படி தங்கமான கொண்டுன்னு சொல்றாங்களே. ஆஹா, சும்மா இருக்கேன், என்ன சொரிஞ்சு விட்டுட்டு இருக்காங்களே. என் மாமியார் என்ன சொல்லுன்னு பாப்போம். என் மருமகளா? நான் அதுல இருந்தேன்னா இருப்பா, நில்லுன்னா இருப்பா. இந்த இதுதான் செய்யணும்னா அவ செய்வான். நான் எதை சொன்னாலும் நீங்க சொல்றதான் கரெக்டா அத்தைன்னு சொல்லுவான். நான் இந்த வீட்டை விட்டு நீ வெளில இறங்க கூடாதுன்னு சொன்னா அவ இறங்க மாட்டாளே. ராத்திரி ஆனாலும் சரிதான், பகலானாலும் சரிதான், வீடை விட்டு வெளில இறங்கவே மாட்டா. நான் சொல்றதான் கேட்பான். உன் மருமக போலையா? அவ ஆத்தகார வீட்டுக்கு, அக்கா வீட்டுக்கு, யாருக்கு வீட்டு போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன். அவ இன்ன வரை போயிருப்பாளா? என்கிட்ட கேட்காம ஒரு இடத்துக்கு காலடி எடுத்து வைக்க மாட்டான். என் மருமவ எனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணுவான். சுருக்கமா சொன்னா அவன் என் காலை சுத்தி சுத்தியே வருவான். ஆபீஸ் போயிட்டு வந்தோன்னா அத்தை எப்படி இருக்கீங்க, மாத்திரை போட்டீங்களா, சாப்பிட்டீங்களா எல்லாம் கேட்டுட்டு நேரா கிச்சன் போவான். கிச்சன் போய் ஒரு டீயை போட்டுட்டு வந்து அவ குடிக்காளோ என்னதோ என்ன குடிக்க வச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு மாறுவான். பரவாயில்லையே, நீ கொடுத்து வச்சவா இப்படி ஒரு மருமவளா இந்த காலத்துல? ஆமா பின்ன, நான் பொய்யா சொல்லியே. என்ன பூவாத்தா எழுமிட்டா? இல்ல சிவகாமி, நான் போயிட்டு வரேன். நேரம் ஆகுதுல்ல, நேரத்தோட போனாதான் உண்டு. மைனிட்ட அப்பவே சொன்னேன் வாரேன்னு, மைனி தேடிட்டு இருப்பாங்க. சரி பூவாத்தா, அப்பப்பா வந்து கதை சொல்லிட்டுப்பா. சரி வாரேன். ஒன்னு நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. மரும
அவளை ஆட்டி படைச்சி அப்படியே அக்கு வேற ஆண் வேற தனித்தனியா எடுத்துடணும். பக்கத்து வீட்டுல எவ்வளவு பேச விடக்கூடாது. பேசினாலே போச்சு. மருமவா வீடு வீடா போய் கதை பேசிட்டு இருக்கா. அதான் அவ இப்படி இருக்கா. ஒரு நேரம் நீ தவற விட்டுட்டியே. எல்லாம் என் தலையெழுத்து வேற என்ன சொல்ல. சரி சிவகாமி, போயிட்டு வரேன். சரி போவாத்தா, பார்த்து போயிட்டு வா, அடிக்கடி வா. எத்த இந்த சவுண்ட் நான் கேட்ட போலே இருக்கு. நம்ம மருமகளுக்கு சவுண்ட் போலே இருக்கு. மருமகளே, நீ எப்ப வந்த? என்னத்த ஷாக் ஆயிட்டீங்களா? மருமகளே, இன்னும் நீ வேலை போகலைல, நான் மறந்துட்டேன் பாரு. ஆமாத்த, நான் எனக்கு இன்னும் முடியலன்னு லீவ் எடுத்திருந்தேன். மருமகளே, உனக்கு உடம்பு முடியல மருமகளே, நான் ஒரு டீ காஃபி போட்டு கொண்டு வரவா? அடி ஆத்தி, மருமகளை கண்டு இவ்வளவு பயந்து தலை குனிஞ்சு நிக்கா. என்னத்த திடீர்னு காஃபி டீ வேணுமான்னு கேக்குறீங்க? இல்ல மருமகளே, உனக்கு காஃபி டீ பிடிக்குமே, அதான் கேட்டேன். அட கடவுளே, இது என்ன அநியாயமா இருக்கு. இவ்வளவு பயந்து தொட நடுங்கி நிக்கா. சிவகாமிக்கு மருமவா நம்ம மருமகளை விட கில்லாடியா இருக்காளே. மருமகளே, தலையை கொஞ்சம் பிடிச்சு விடுவா மருமகளே. ஏன் தலையை பிடிச்சி விடுன்னு திடீர்னு கேக்குறீங்க? இவன் என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கெத்து சொத்தனில கடந்துட்டு இருந்தா, இப்ப என்ன தொட நடுங்கிட்டு இருக்கா? இல்ல, ரெண்டு கண்ணும் மேல போயிருக்கே, தலையை அப்படி இப்படின்னு வைக்குதே, அதான் கேட்டேன். மருமகளே, உனக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா? வடை ஏதாவது கூட போட்டு தந்துடவா? அத்த, இஞ்சியை நல்லா தள்ளி போட்டு நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு டீ கொண்டு வாங்க. மருமகளே, டீக்கு கூட திங்குக்கு ஏதாவது வேணுமா வேண்டாமா? அத்த, டீக்கு கூட வடை சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும். அதை விட பஜ்ஜி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க பஜ்ஜியை போட்டு கொண்டு வாங்க. 5 நிமிஷம் மருமகளே, இப்ப நான் போய் போட்டுட்டு வரேன். சிவகாமி, இவ எப்ப வந்தா? என் மருமோ என்கிட்ட ஆர்டர் போட்டதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாளோ? என்ன போவாதா, வா வெளில போய் பேசுவோம். என் மாமியார் எப்படி அடிச்சு விடுது, வண்டி வண்டியா கதை அடிச்சு விடுது. இதுதான் நல்ல வாய்ப்பு. என் மாமியார்ட்ட கேட்டுட்டு இன்னைக்கு அம்மா விட்டு போக வேண்டியதான். அத்தா, என்ன மருமகளே கூப்பிட்டியா? அத்தா, நான் என் அம்மா வீட்டுக்கிட்டே போயிட்டு வரேன். போலாமா வேண்டாமா நீங்களே சொல்லுங்க. இப்ப வேண்டான்னு சொன்னா பூவாத்தா கிட்ட வச்சு என்ன அசிங்கப்படுத்தி விட்டுருவா. என்ன மருமகளே, அதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? அம்மா வீட்டுக்கு போற எப்போ நீ போயிட்டு வா, 2 நாள் கூட இருந்துட்டு வா. வீட்டுல எல்லாரையும் கேட்டதா சொல்லு. சரியான தொட நடிங்க இருப்பா போல. என்கிட்ட மட்டும் வீரங்க பேசினா உன் மருமகளே எதுக்கு அங்க விட்டுருக்கேன்னு. எத்தா, எப்படி இருந்தாலும் நீங்க என்ன போக தான் சொல்லுவீங்க. நான் கேட்டா வேண்டான்னு தான் சொல்லுவீங்க. எத்தா, நீங்க காஃபி போட வேண்டாத்தா, நீங்க 2 பேரும் இதுல இருங்க. நானே உங்க 2 பேருக்கும் சேர்த்து எனக்கும் போட்டுட்டு வரேன். சரி மருமகளே. சிவகாமி, என்ன போத்த பாக்கியா? பாத்தியா, என் மருமக என்கிட்ட கேட்டுட்டா அவ அம்மா விட்டு போறா. அப்பப்ப மரும மரவ விட்டு பிடிக்கணும். அப்பதான் நம்ம கைக்குள்ளே இருப்பாளுவா.